ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடே வியூ ஸோ நம்ம பார்க்கலாம், ஒரு 1 hour 4 hour போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஓவரால் அவுட்லுக் வந்து என்ன அப்படின்னா, போன வீக் நான் அகைன் சொன்ன மாதிரி தான், இது சைட்வேஸ் மார்க்கெட். அதனால நம்ம வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல நான் 4 hour ஹையை பிரேக் ஆகும்போது பை நான் சொல்லியிருப்பேன். நான் தான் சொன்னேன், ஞாபகம் இருக்குது, ஒரு நிமிஷம். நான் தான் சொன்னேன் பைன்ட்டு. பட் ஸ்டில் நவ் இப்போ வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் ஆகலைன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 23,529 இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட். இது பிரேக் ஆகலை அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு நிஃப்டி மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் திரும்பியும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் ஓவரால் நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டுன்றதுனால இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மார்க்கெட்டே உங்களுக்கு தெரியும், இந்த நம்மளுக்கு பெரிய டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்த கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஓவரால் பீரிஷ் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. அண்ட் ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது இப்போதைக்கு எல்லா ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்றது தான் ஓவரால் ப்ரெடிக்ஷன். பட் இப்போதைக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு 4 hour ஹைஸை பிரேக் ஆகிறதுனால நம்ம பை மேலே போகணுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் திரும்பவும் அகைன் இந்த லோ கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா நம்ம திரும்பியும் 24,788 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 4.5% ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் மாதிரி போகிறதுனா போங்க. பட் அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கு. அண்ட் அதே சமயம் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது லுக்கிங் குட், ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது பேட்டர்ன். நம்மளுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் சிக்னல் கிடைக்கல, எப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து மேலே ஏறிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் இருக்குல்ல, அதாவது நெக்லைன் எந்த ஏரியாவில் இருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 23,780. ஸோ 23,780 அபவ் போயிட்டு இந்த வீக்கில் நெக்ஸ்ட் 3 days க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்விங்க்கு இங்கேருந்து இப்போது இந்த பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்தாலே ஒரு 2% சின்ன இன்ட்ராடேக்கும் பிடிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி லாங் டேர்முக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த 24,788 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கு இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறது. பட் ஓவரால் சைட்வேஸ் மார்க்கெட்டுனால நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய மிஸ் ஆகும், தப்பாகும். இதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ட்ரேட் பண்ண லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு மார்க்கெட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. கமிங் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றையும் நான் ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன ட்ராலைன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக பிரேக் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ பட் இது பிரேக் ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கல வீக்லியில். ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டோட சப்போர்ட் கீழே பிரேக் ஆகிற மாதிரி வந்துட்டு திரும்பவும் நம்மளுக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி. பட் இன்கேஸ் இந்த வீக் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் வந்து, அதாவது எந்த லெவலுக்கு கீழேனா இந்த ஜோன் இருக்குல்ல, இதை பிரேக் ஆகும். அதாவது இந்த லோவை பிரேக் ஆகி 49,750. ஸோ 49,750 பிலோலேயே வீக்லியில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அதை நம்ம பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் 46,100 வரும். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நிஃப்டியில் செல் போயிடலாம், யோசிக்கவே வேணாம். சைட்வேஸாக இருந்தாலும் நம்மளுக்கு செல்லிங்கில் இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிடுவேன். பட் இப்போதைக்கு ஓவரால் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸையும் வச்சு சொல்கிறது தான் இந்த விஷயம் போயிட்டுருக்கு. அண்ட் இதேமாரி இப்போ இடையில நியூஸ் வந்துச்சு, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்ட விஷயம், அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரில. பட் ஓவரால் மார்க்கெட் லுக்கிங் பேரிஷ். பட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா அப்கமிங் வீக்கில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால் 49,750 பிரேக் பிலோ க்ளோஸ் வச்சுன்னா நம்ம செல்லிங் வந்து பேங்க் கீழே போகலாம். இப்போதைக்கு கமிங் டு லோயர் டைம் ஃப்ரேம்ஸ், அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் தெரியும், கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக், அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக். இப்போ நம்மளுக்கு திரும்பி அதே சப்போர்ட் தான் எடுத்து நிற்கிறதுனால பேசிக்காக இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்துட்டு ஒரு பேசிக் ரூல். பட் இந்த இடத்துல பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இண்டிகேஷனும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி பிரேக் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு அகைன் மேலே ஏறினாலும் இந்த 15,700 அப்படின்றது உங்களுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கீழே வந்துடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹை ஃபார்மேஷனோ இல்லை இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டமோ கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சைட்வேஸ் பாட்டமில் இருக்குது, இங்கேருந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இதில் எதிர்பார்க்கறதுல பெரிய லெவலில் ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு விஷயம், ஒரு இது கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் பி சேஃப், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவசரப்பட்டு நீங்கள் பைஸ்ன்னு இந்த பக்கம் போயிடாதீங்க, அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் பேஷன்ஸ்ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது சிக்னல் கிடச்சதுன்னா ஒன்று இந்த இடத்துல டபுள் பாட்டம் கொடுத்ததுன்னா பைக் போங்க. அப்படி இல்லைனா 15,700 கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஓகே சிக்னலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு
செல்லிங் வந்து போகிறதுனா போங்க. ஸோ நான் நாளைக்கு பேசுகிறேன். ஒரு இன்கமிங் கால் வருது. இதுதான் நாளைக்கான ப்ரெடிக்ஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.